அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நமது ஷாஜ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக உம்ரா இன்னும் ஹஜ் சம்பந்தமான சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு தடையாவது காபாவை சென்று பார்த்துவிட வேண்டும், ஒரு முறையாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்துவிட வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமது ஆசைகளை அப்படியே கபூல் செய்வானாக. எல்லோருக்கும் ஒரு முறையாவது அவனுடைய இல்லத்தை பார்க்கக்கூடிய, அவனுடைய இல்லத்தை தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்துருவானாக என பிரார்த்தனையோடு, அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, நமக்கு உம்ரா சம்பந்தமாகவும் ஹஜ்ஜி சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதை சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். முதலாவதாக உம்ரா என்ற அந்த விஷயத்தை ஆரம்பத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். உம்ரா என்பது 4 அமல்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். உம்ரா என்பது 4 அமல்களை கொண்டு செய்யப்படக்கூடிய விஷயம். 1 இஹ்ராம், 2 தவாஃப், 3 சாயி செய்வது, 4 மொட்டையடிப்பது அல்லது முடியை குறைப்பது. இந்த அமல்களை ஒருவர் செய்து முடித்து விட்டார் என்று சொன்னால் அவர் உம்ராவை முடித்து விட்டார். இந்த 4 விஷயங்களையும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் உம்ரா என்றால் என்னென்ன அமல்கள் அதில் இருக்கும் என்றால் 4 விஷயங்கள் தான் அதில் இடம்பெறும். 1 இஹ்ராம் கட்டுவது, 2 தவாப் செய்வது, 3 சஈ செய்வது, 4 முடியை மொட்டையடிப்பது அல்லது முடியை குறைத்துக் கொள்வது. இந்த 4 விஷயங்கள் ஒரு இடத்தில் பெறும் என்று சொன்னால், இந்த 4 விஷயங்களை ஒருவர் இன்று செய்வார் என்று சொன்னால் அவர் உம்ராவிலிருந்து விடைபெற்று விடுவார். இந்த 4 விஷயங்களை ஒருவர் செய்தால் அவர் உம்ராவை செய்து முடித்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் இந்த இஹ்ராம் என்றால் என்ன, அதே போன்று தவாஃப், சஈ செய்வது, மொட்டையடிப்பது அல்லது முடியை குறைப்பது, இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் நாம் அதை பற்றி விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.